புனிதமிக்க ரம்லானுடைய மாதத்தை அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ரா ஃபல்யஸ்மு. இந்த மாதத்தை யார் அடைகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை அடைகின்றான். ஏன் இந்த நோன்பு நோற்க வேண்டும்? லஅல்லகும் தத்தகுன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். குல்லு அமலி இப்னு ஆதம் லஹு, ஆதமுடைய மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் எல்லாமே அவர்களுக்குரியது. அது கிராமன் காத்திபின் இருக்காங்களா இல்லையா, நாம் செய்யக்கூடிய அமல்கள் 1லிருந்து 10, 10லிருந்து 70, 70லிருந்து 700 வரை நம்முடைய இஹ்லாஸுக்கு தக்கவாறு நம்பர் எண்ணிக்கை எழுதுகின்றார்கள். இது இந்த அமலுக்கு இவ்வளோ நன்மை அப்படின்னு. இல்ல சியாம், நோம்பே தவிர. ஏன் சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், அசௌமுலி வயன அஜுசுபி, நோம்பு எனக்குரியது, அதற்கு கூலி நானே டைரெக்டாக கொடுப்பேன் என்று. அல்லாஹ் தான் அது எண்ணில் அடங்காத நன்மைகள் அல்லாஹ் டைரெக்டாக கொடுப்பான். ஏன் சொன்னால் ஷஹ்வத்துஹு தஅமுஹு, அவனுடைய மன இச்சைகளையும் உணவுகளையும் குடிபானங்களையும் எல்லாத்தையும் துறந்து எனக்காகவே மனக்கட்டுப்பாடோடு நேரடி தொடர்போடு இருந்தான். ஆம், அனைத்து அமல்களும் மற்றவர்களும் தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, நோன்பை தவிர. ஏன்னா நோன்பு வச்சிருக்கிறோமா இல்லையா என்று அல்லாஹ்வுக்கு நமக்கு மட்டும் நேரடி தொடர்பு. அத்தகைய இந்த நோன்பை வைத்து அல்லாஹ்வின் அருளை பெறுவோமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல புரிவானாக.